அனுமதி முதலமைச்சர் தாங்க மாட்டார். விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை முடிவில் அதனுடைய முடிவில் என்ன வருதோ அதுபடி நடவடிக்கை. அதாங்க அது பழையது. முன்னாடி அது எங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அது ரிசல்ட் வந்தோன்னு தான் சொல்லணும். விசாரணை என்பது முதல் கட்டம் தான். பல்கலைக்கழக தரப்புல சொல்றாங்க அவங்க தொழில்நுட்ப போல நாங்க தாக்கல் செஞ்சுட்டோங்கிறாங்க. அவங்க வரலைங்கிறாங்க. அதுதான் அங்க விசாரணை நடக்குதுல. எது உண்மைங்கிறது அது உங்க விசாரணை அறிக்கை வெளியிடும் போது தெரியும். அந்த பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கிட்ட நம்ம பரிந்துரை பண்ணிருக்கோம் ரெஜிஸ்ட்ராரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி. அது என்ன நிலவரம்? அரசு எடுக்க நடவடிக்கைகள் நிர்வாக ரீதியா எடுக்க நடவடிக்கைகள் அதெல்லாம் நம்ம பிரஸ்ல வெளிப்படையான்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஐயா, அந்த பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட்ல முதல் முறையா இந்தியாவில் நடைமுறைப்படுத்திருக்காங்க. பொது சிவில் சட்டத்தில் எதற்கு நாம தமிழ்நாடு அதோடைய என்ன கருத்துங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டாரு முதலமைச்சர். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல ஆளுநரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட்டுக்கு அவர் வேலையை பார்க்கிறாரு, நாங்க எங்க வேலையை பார்க்கலாம். அது தமிழ் ஆளுகளை தமிழர்களை போடணும்னு சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான் தவிர அது மற்ற விஷயங்கள் அப்புறம் அது போடுவோம், சீக்கிரம் போடுவோம். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான அரசு இந்த அரசு.